இதுவரை எந்த ஒரு கட்சியோடும் அவர் முரண்பட்டாலும் கூட முரண்பட்டாலும் கூட எடுத்தெறிந்து கடுஞ்சொற்களை சொன்னதாக வரலாறு எங்குமே கிடையாது. முன்னாள் முதல்ல ஓபிஎஸ் சொன்னார் ஒரு முறை, முதல் முறை எனக்கு பதவியை போட்டதே அப்படின்னா திரு ஜேசிடி பிரபாகர் அவர் தான். இனிமேலும் அவருடைய பொறுமையை சோதிக்காமல், அவருக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் ஏற்படுத்தாமல், மனக்கோணல்களையும் ஏற்படுத்தாமல் அரசியல் கட்சிகள் நடந்து கொண்டு அவருடைய பெருமையை மேலும் வளர்த்துவதற்கான உதவிகளை செய்ய வேண்டும், ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றுதான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பொலிட்டீஷியன் என்கின்ற அளவில் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மோடு வந்திருக்கின்றார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு காணாத அளவிலே முதல்வர் செய்ய வேண்டிய ஒரு பணியை நம்முடைய செங்கோட்டை இடத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்று சட்டமன்றத்திற்குள்ளே ஒரு பரப்புரை போல பேசுகிறார்கள். அவர் பரப்புரையில், கட்சி பரப்புரையில் அவர் அரசை கண்டிக்கின்ற பொழுது முதலமைச்சரையோ அல்லது அரசினுடைய நடவடிக்கைகளோ கடுமையாக பேசியிருக்கலாம். இன்றைக்கு அவர் முதலமைச்சரான பிறகு நீங்கள் சொன்னது போல பின்பு முன்பு என்பதை இனிமேல் அவர் கடைபிடிப்பார் என்பது அவருடைய நடத்தை இந்த 2 நாளிலே நமக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல தெரிய வைத்திருக்கிறது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தும் கூட விஜய் அவர்கள் வந்ததை அந்த இளம் இரத்தம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை சொல்லி அவரை வாழ்த்திருக்கிறோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு வரலாற்று பின்னணியுடைய ஒரு சட்டப்பேரவை, தமிழக சட்டப்பேரவை. அந்த சட்டப்பேரவையுடைய மாண்புகளையும் அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய கோட்பாடுகளையும் உயர்ந்த நோக்கத்தையும் சிறந்த முறையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் அனைவரையும் கொண்டு செல்லும் பொறுப்பு அவருக்கு உள்ளது என்று இன்று வாழ்த்தி பேசிய முதலமைச்சர் அதே போல் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே அதை உறுதி செய்துள்ளனர். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கை, அதே போல் இனிமேல் அவர் எடுக்கப் போகின்ற முன்னெடுப்புகள் குறித்தும் நம்முடைய விரிவாக பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நித்யானந்தம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பத்திரிகை.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரே கல்லூரியில் படித்த முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் பல நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஆளுமையாக இருக்கின்றார்கள். சபாநாயகராக அந்த ஒரு தார்மீக பொறுப்பிலிருந்து இம்மி அளவும் கூட நாம் இறங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் ஜேசிடி பிரபாகர். அது நல்லாவே தெரியும், அவருடைய அரசியல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இனிமேல் உள்ள காலகட்டம் அவர் எப்படிலாம் செயல்படணும், அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருந்தாலும் உங்களுடைய பார்வை. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி பெரும்பான்மை பெறவில்லை என்று சொன்னாலும் கூட ஆட்சி கட்டிலே இருந்து அவரை வேண்டாம் என்று சொல்லக்கூட முடியாத அளவிற்கு சட்டமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த காரணம் வைத்தாலும் அவரை முதலமைச்சராக பார்த்தே தீர்வது என்று எந்த கட்சியை சார்ந்தவர்களாலும் மனதிலே நினைத்தார்கள். கட்சி தலைவர்கள் வேறு மாதிரி நினைக்கலாம், அரசியல் பார்ப்பவர்கள் வேறு மாதிரி நினைக்கலாம். அது மட்டுமல்ல, இதுவரை அனுபவம் இல்லாத திரையுலகத்திலே இருந்த ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனேயே அனைத்து கட்சிகளுக்கும் வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை பார்த்து அவருடைய ஆசையை வேண்டியிருக்கின்றார்கள். அது ஒரு தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத ஒன்று, மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. அந்த போக்கே நிச்சயமாக உளப்பூர்வமாக இருக்குமானால் இந்த சட்டமன்றம் 5 ஆண்டுகளுக்கு மிக சிறப்பாக எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லாமல் எல்லோரும் இசைந்து வரக்கூடிய அளவிற்கான சட்டமன்றமாக இது திகழும் என்பது அவருடைய நடத்தையிலே நேற்றைக்கு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் விஜய் அவர்களுக்கு நான் எந்த விதத்திலும் அனுபவத்திலும் குறைந்தவர் அல்ல, இந்த பண்பாட்டிலே குறைந்தவர் அல்ல. எனவே இந்த முதலமைச்சரின் கீழ் இந்த முதலமைச்சர் இருக்கின்ற சட்டமன்றத்திலே ஒரு சபாநாயகராக இருப்பதை பெருமையாக கொள்கிறேன் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவரை தேர்ந்தெடுக்கின்றார் விஜய் அவர்கள்.
பாராட்டப்பட வேண்டியவர், அவரும் பாராட்டப்பட வேண்டியவர், ஜேசிடி பிரபாகரனும் பாராட்டப்பட வேண்டியவர். இதுவரை எந்த ஒரு கட்சியோடும் அவர் முரண்பட்டாலும் கூட முரண்பட்டதே இல்லை. முரண்பட்டாலும் கூட எடுத்தெறிந்து கடுஞ்சொற்களை சொன்னதாக வரலாறு எங்குமே கிடையாது. முன்னாள் முதல்ல ஓபிஎஸ் சொன்னார் ஒரு முறை, முதல் முறை எனக்கு வந்து பதவியை வந்து போட்டதே யாருன்னா திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்பு அந்த பெரியகுளம் சார்ந்த பகுதியில் அதெல்லாம் நான் என்றுமே நான் மறக்க மாட்டேன். முடியாது. இது சிறப்பான ஒரு சட்டமன்றமாகத்தான் நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த முதலமைச்சர் அவர் சிறப்பாக செயல்பட்டாரா இல்லையா என்பதெல்லாம் வாதத்திற்குரியதாக இருந்தாலும் கூட தங்களுடைய கட்சி தங்களுடைய நலன் என்பதிலே விட்டு கொடுக்காமல் தான் அவர் இருந்தார். எதிர்க்கட்சி என்பதையெல்லாம் அவர் எந்த அளவிற்கு வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தள்ளி தான் வைத்தார்கள். ஒரு காய்த்தல் உபத்தல் இல்லாமல் ஆட்சி நடத்தியதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னுடைய கருத்து. ஆனால் இம்முறை விஜய் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற போக்கும், சபாநாயகர் கடந்த முறை எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராகவே இருந்தார். அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஜேசிடி பிரபாகரன் ஒப்பிடவே முடியாதவர். ஒரு மிகச் சரியான ஒரு ஆளை, மிகச் சரியான ஒரு நபரை அந்த பொறுப்பிற்கு இந்த தாபேகா மற்றும் ஒரு எதிர்ப்பில்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அத்தனை கட்சிகளுக்கும் அந்த பெருமையை நான் உரித்தாக்குகின்றேன். நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு ஏறத்தாழ 35-40 ஆண்டுகளாக அரசியலிலே நான் இருக்கின்ற பொழுது அவரை அறிந்தவன் தான். எந்த ஒரு எளிமை, எப்படி ஒரு மக்களிடையே எப்படி பழக வேண்டும், தலைவர்களை எல்லாம் எப்படி அரவணைத்து, தலைவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்பதையெல்லாம் நல்ல பக்குவமாக அறிந்தவராகத்தான் அவர் இதுகாரம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவருடைய பொறுமையை சோதிக்காமல், அவருக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் ஏற்படுத்தாமல், மனக்கோணல்களையும் ஏற்படுத்தாமல் அரசியல் கட்சிகள் நடந்து கொண்டு அவருடைய பெருமையை மேலும் வளர்த்துவதற்கான உதவிகளை செய்ய வேண்டும், ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான ஒரு சபாநாயகர், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரியான நேரத்தில் சரியான முடிவை வந்து முதலமைச்சர் விஜய் எடுத்தாலும் அவரை வந்து இருக்கையில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா எதிர்கட்சி தலைவருக்கும் அவை முன்னவருக்கும். ஆமாம், அவர்கள் இருவரும் அழைத்து கொண்டு கையை பிடித்து அழைத்து கொண்டு. ஆனால் இங்கே இன்று நடந்ததே வேறு. அதை பார்த்து ஒரு சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் என்கின்ற அளவில் ஆமாம், ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மோடு வந்து இருக்கின்றார்கள், வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு காணாத அளவிலே முதல்வர் செய்ய வேண்டிய ஒரு பணியை நம்முடைய செங்கோட்டை இடத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். அதல்ல, அவை முன்னவர் அதே போல் எதிர்கட்சி தலைவர் 2 பேரும் அழைத்து கொண்டு போய் இருக்கையில் அமர வைக்கப்பட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா அதை வந்து குறிப்பிட்டு பேசினார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமூக நீதி பார்வையுடையவர் சபாநாயகர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொன்னாங்க. அதில் அதாவது ஒவ்வொரு தருணங்களையும் எப்படி செயல்படுவார், அந்த இன்முகத்தோடு அவர் வந்து அவருடைய புன்னகை மாறாமல் அவர் காட்டுகின்ற சட்டப்பேரவை பணியாக இருக்கட்டும், இன்று வந்து அவர் பொறுப்பேற்றிருக்கின்ற சபாநாயகர் பணியாக இருக்கட்டும், அது முன்பு எப்படி சிறந்து விளங்கியதோ இனிவரும் காலங்களில் அது சிறந்து விளங்கும் என்று ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து அவரை வந்து போற்றி புகழ்ந்து பேசினார்கள். இப்படிப்பட்ட சபாநாயகரை அவருடைய கண்ணியத்தை குறைக்காத அளவிலே உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய சம்பவம் இப்படிப்பட்ட சபாநாயகரை நிச்சயமாக வருத்தப்பட செய்திருக்கும். அவர் அதை பெரிதுபடுத்தவில்லை இப்பொழுது, ஆனால் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மதசார்பற்ற அரசு, மதசார்பற்ற அரசிலே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்று சட்டமன்றத்திற்குள்ளே ஒரு பரப்புரை போல பேசுகிறார்கள். ஆக ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு சபாநாயகர், அதுபோல் ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்டு இருக்கும் பொழுது மதத்தை பிரித்து ஒரு மதத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று பேசுவது, அதை எப்படி சபாநாயகர் இனி வருங்காலத்திலே கையாளப் போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசி, அந்த பாலிசியின் அடிப்படையில் வந்து அது அந்த ஒரு கட்சியின் அடிப்படையில் நீங்கள் வந்து சபாநாயகர் இன்னைக்கு வந்து சபாநாயகர் தேர்வு, அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வாழ்த்தி பேசுகிற பொழுது சில வார்த்தைகளை வந்து அது வந்து தங்களை அறியாமல் வந்து விழும். அதை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு சபாநாயகர் அவருக்கான ஒரு விஷயம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகருக்கு வருவது போல நடந்து கொள்ளக்கூடாது
இப்படிப்பட்ட சம்பவங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இனி வரும் காலங்களில் அதெல்லாம் வந்து கூர்ந்து வருங்காலத்திலே கவனிப்பார். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இவர்கள் கட்சியிலே மக்கள் மத்தியிலே பரப்புரையிலே எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது தொடர்ந்து செய்வார்கள் என்றால் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியிலே வரப்போவது கிடையாது. அது காரணமாக இருந்தால் இனிமேல் சட்டமன்றத்திற்குள்ளாக எல்லோரும் ஒன்று என்ற விதத்திலே தலைவரும் இருக்க வேண்டும், சபாநாயகரும் இருக்க வேண்டும், முதலமைச்சரும் இருக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்க வேண்டும். அதை முதலமைச்சர் வந்து கோடிட்டு காட்டி பேசினார். அனைவருமே சமம் தான் இந்த அவையை பொறுத்த ஒரு வரைக்கும். உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சியினுடைய கருத்து கூட இங்கே அதிகப்படியான உறுப்பினர் கருத்துக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை என்று அது சொல்லியிருக்கின்றார். வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அது தேர்தலுக்கு முன்பு, அதே போல் தேர்தலுக்கு பின்பு, அதே மாதிரி பொறுப்புணர்வோடு அந்த இருக்கையில் அமர்ந்த பிறகு அவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்கிற போது இல்லைங்க, இங்கே தான் நான் வருத்தப்படுறேன். இங்கே தான் நான் ஒரு மென்மை மட்டும் இல்லை, தொலைநோக்கு பார்வையும் வந்து முதலமைச்சர் வந்து வெளிப்படுது. இங்கே தான் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். என்னென்னா, விஜய் அவர்கள் எந்த ஒரு பொறுப்பிலும் இதுவரை அரசாங்க பொறுப்பிலே வரவில்லை. முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தது கிடையாது. அவர் பரப்புரையிலே, கட்சி பரப்புரையிலே அவர் ஒரு அரசை கண்டிக்கின்ற பொழுது முதலமைச்சரையோ அல்லது அரசினுடைய நடவடிக்கைகளோ கடுமையாக பேசியிருக்கலாம். இன்றைக்கு அவர் முதலமைச்சரான பிறகு நீங்கள் சொன்னது போல பின்பு முன்பு என்பதை இனிமேல் அவர் கடைபிடிப்பார் என்பது அவருடைய நடத்தை இந்த 2 நாளிலே நமக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல தெரிய வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆனால் கட்சி மாற்று முகாமில் இருக்கக்கூடியவர்கள் விஜய் நீங்கள் அந்த பரப்புரையிலே சொன்னதை பார்க்கும் பொழுது அரசியலே தெரியாத ஒரு புதியவரை அந்த அளவிற்கு விமர்சித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு கட்சி தலைவர்களை நேரில் சென்று பார்த்து அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்கள் தந்த அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு வந்து இவரும் அந்த மரியாதையை செலுத்திய அந்த விதம், அதே போல் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் விஜய் அவர்களை, முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசியல் நாகரிகம் வந்து தமிழ்நாட்டில் விஜய் மூலியமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? அது இயற்கை. என்னென்னா, ஒரு முதலமைச்சராக இருந்து தோற்று போய்விட்டாரே என்று அவரை ஒதுக்கவில்லை. அவரையும் சென்று சந்திக்கிறார். அவருடைய அனுபவம் நிச்சயமாக தேவைப்படுகின்ற நேரத்தில் நான் வந்து அணுகுவேன் என்று சொல்லக்கூடிய மொழியிலே அவரையும் பார்த்து அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். இரண்டாவது, நான் இயற்கை என்று குறிப்பிட்டது எதை என்று சொன்னால், நம்முடைய தமிழ் சமுதாயம் ஆண்டுகள் என்று எடுத்தால் 60 ஆண்டுகள். அப்படி 67 துவங்கிய திராவிட முன்னேற்றக் கழக திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி 26 முடிந்திருக்கிறது என்று சொன்னால் 60 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கிறது. அது நம்ம முடிவுன்னு சொல்ல வேணாம், ஒரு மாற்றம். அதான் இல்லை, மாற்றம். தமிழ் ஆண்டுகள் 60. ஆக அந்த தமிழ் ஆண்டு 60 முடிந்தவுடனேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறும் புரட்சி அல்ல, புரட்டி போடுகின்ற புரட்சி என்று சொல்லக்கூடிய அளவில் மாற்றம் இருந்திருக்கிறது. சாதாரண மாற்றம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் மாணவர்களும் நிச்சயமாக அப்படி யோதிகளும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அத்தனை பேருமே ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் 8 வயது முதல் 80 வயது வரை அனைவருடைய அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நோக்கியே வந்து இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பண்பு வந்து நாளுக்கு நாள் அவர்கிட்ட அதிகரித்து தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாக களத்தில் இருந்த எதிரும் புதிருமாக இருந்த சீமான் அவர்களை போய் சந்திக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி மாற்ற முன்னேற்ற அன்புமணிக்கு வந்து பிராண்டாக இருந்தவர், இப்போ அவர் மூலியமாக அன்புமணி அவர்களை போய் சந்திக்கிறார். அதே போல இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சியை முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதிலே ஒரு சிறிய நெருடல், நாளை வரை அவருக்கு நேரம் இருக்கிறது. அவர் ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு காலத்திலே இருந்து முதல்வராக இருந்து இன்றைக்கு அவர் அதிகப்படியான வாக்குகளிலே வெற்றி பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை இன்னும் அவர் சந்திக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை இன்னும் சந்திக்கவில்லை. இவை இரண்டும் நாளை சந்திக்கலாம். இனிமேல் வரும் காலத்தில் அது சாத்தியமாகும். ஏனென்றால் எப்பொழுதும் எந்த வேறுபாடும் இல்லாமல் நான் எல்லோரையும் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படி ஒரு தோற்றத்தை விஜய் அவருக்கு உருவாக்கி கொள்ளக்கூடாது என்ற நல்லெண்ணத்திலே தான் இதை நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக அதையும் அவர் செய்துவிட்டு சிறப்பான முறையில் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் திகழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்களாக இருக்கும். ஐஜேகேயினுடைய கருத்தை தான் பார்வேந்தர் ஐயா அவர்கள் மிக தெளிவாக விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். ரவி பச்சமுத்து அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். நாம் ஊடகத்திலே அதை பார்த்தோம். எனவே எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தும் கூட விஜய் அவர்கள் வந்ததை அந்த இளம் இரத்தம்
நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை சொல்லி அவரை வாழ்த்திருக்கிறோம். வட இந்திய அரசியல் மட்டும்தான் இது போன்ற நாகரிகம் வந்து தென்படும். அது பாராளுமன்றமாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாநில உண்மைதான், சட்டமன்றமாக இருக்கட்டும். உண்மைதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்துக்கு இவர் மூலியமாக தென்னிந்திய அரசியலுக்கு அந்த அரசியல் நாகரிகத்தையும், ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பையும் கொண்டு வந்திருக்கிறார் விஜய். அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் மேன்மேலும் சிறந்து விளங்க நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் இந்த பங்கேற்ற இந்த தங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா. நீங்கள் அவசியம் போடணும். திராவிட மாடல் தான் நம்முடைய இந்தியாவிற்கே வழிகாட்டியது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நீங்களே சொல்லுகின்றது போல வட இந்தியாவிலே கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கலந்து பேசிக்கொள்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தீர்கள். அந்த வட இந்தியா இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்கும் விஜய் மூலமாக வந்திருக்கிறது. இங்கே வடக்கு தெற்கு என்ற பேதம் இல்லாமல் இனி நடக்கும் என்று நாம் நம்புவோமாக. நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி.